அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீபாவளி வாழ்த்து சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில் யாரெல்லாம் தீபாவளி கொண்டாடுறீங்களோ உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஆப்பிரிக்கா ஆசியாவில் கொண்டாடுறவங்கலாம் சொல்ல மாட்டாரா? அமெரிக்காவில் கொண்டாடினாதான் வாழ்த்து. மேக் இன் அமெரிக்கா மாதிரி தீபாவளி இன் அமெரிக்கா. அப்பதான் நீங்க அமெரிக்காவில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. என்ன வெடி அங்கிருந்து தான் வாங்கணும்னு ஏதாவது சொல்லியிருக்காரு? அது சொல்லல, நல்ல வேலை. ஏன்னா அங்க பெருசா வெடிக்கிறது இல்லை போல இருக்கு. அதை மட்டும் விட்டாரு. இல்லாட்டி சிவகாசியில வாங்கக்கூடாது, சிக்காகோல தான் இந்தியாவிலே வந்து பட்டாசு வாங்கணும் அப்படிலாம் சொன்னாலும் சொல்லுவார் அவரு. சொல்லக்கூடிய ஆள் தான் அவரு. ஆனா அவர் மட்டும் இல்ல, பல உலக தலைவர்களும் நேற்று வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க தீபாவளிக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் பிரதமர் மோடி அவர் எங்க கொண்டாடி இருக்காருன்னா கோவால கொண்டாடி இருக்காரு. கோவா ஒட்டின கடற்பகுதியில கடற்படையினுடைய INS விக்ராந்த் அந்த கப்பல்ல வந்து இந்த நேவியினுடைய இந்த வீரர்களோட வந்து தீபாவளியை கொண்டாடி இருக்காரு. ஸ்வீட் எல்லாம் ஊட்டி விட்டு அவங்களுக்கு வருஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாரு. இப்போ வந்து நம்மலாம் தரையில கொண்டாடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஆனா கடல்ல போய் வந்து பயங்கரமா கொண்டாடி இருக்காரு. கொண்டாடிட்டு நக்சல்களை வந்து ஒழிச்சிட்டோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க வந்து பேசியிருந்தாரு. இந்த வருஷம் தான் பல கோடி பேர் பயம் இல்லாம கொண்டாடி இருக்காங்க தீபாவளின்னு சொல்றாரு. அது ஆட்டபாம் வைக்கிறோம்னா கொஞ்சம் பயம் வரதானே செய்யும். சரவெடி வச்சாலும் பயம் வரதான் செய்யும். இல்ல இந்த தடவை எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பயம் இல்லாம எப்படி வச்சாங்க அதான் தெரியல. என்ன சொல்றாரு, மழை பெஞ்சு கெடுத்துருச்சுன்றாரா? ஒருவேளை பிரதமர் மோடி 3வது வாட்டி ஜெயிச்சிட்டாரு, அதையே நம்ம தாங்கிட்டோம் வெடிதானே நினைச்சு மக்கள் அந்த மாதிரி ஏதாவது குறியீடா? அதை கம்பேர் பண்ணும்போது மத்த பயம் கொஞ்சம் சின்னதாக தெரியும்னு அவர் சொல்றாரு போல. நம்ம எதுவுமே சொல்லல, எல்லாமே அவர் சொன்னதுதான். சரி, அடுத்து ராகுல் காந்தி அவருமே வந்து கொண்டாடி இருக்காரு. ஆமா, அந்த டெல்லியில ஒரு பேக்கரியில போய் இந்த ஜாங்கிரி போட்டு அவர் ஒரு வகையில் தீபாவளி கொண்டாடி இருக்காரு. ஆமா, அவர் வந்து அங்க கொண்டாடிட்டு இருக்காரு.